சேட்டு 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 நிலுங்க சேட்டு 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 நான் தான் வண்டி நிறுத்துங்க. अरे साला कौन है ये? வணக்கம் சேட்டு. கண் எதிரில் வந்த கடவுள் மாதிரி இருக்கீங்க சேட்டு. இவ்வளவு நேரமா உங்க கடையில தான் காத்து கிடந்தேன். சேட்டு வீட்டுல இருக்காரு, இன்னைக்கு வந்தா தான் வருவாருன்னு சொன்னாங்க. அதான் வீட்டுக்கே வரலாம்னு இருந்தேன். திடீர்னு எதிரில் வந்து நிக்கிறீங்க. இப்போ என்ன வேணும்? நான் சேட்டுக்கிட்ட என்ன கேட்க போறேன், கடன் தான். कितना पैसा? என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பெரிய இடத்து சம்பந்தம். கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் வைக்க சொல்லிட்டாங்க. அதான் கொஞ்சம் அவசரமா. இங்கே பாருயா, உனக்கு என்ன அவசரம்னு எனக்கு தேவையில்லை. எவ்வளவு வேணும்னு கேளு, என்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லுது. சரிங்க சேட்டு, ஒரு 10 லட்சம் ரூபாய். அரே பாபரே, 10 லட்சமா? என்னயா, என்ன விளையாடுறியா? உன் மாச சம்பளம் எவ்வளோ? நீ கேக்குற பைசா எவ்வளோ? சம்பளம் வட்டி கூட வராதையா. கண்டிப்பா அசல் பணம் உன்னால கட்ட முடியாது. என்ன சேட்டு இப்படி சொல்றீங்க? நான் எத்தனை வருஷமா உங்ககிட்ட வரவு செலவு வச்சிருக்கேன். இதுக்கு முன்னால நான் வாங்கலையா இல்ல கட்டலையா? 10-20 வருஷமா பழக்கம். அதை இப்படி மதிக்காம பேசுறீங்களே சேட்டு. இல்லையா, என்கிட்டே ஒரு பழக்கம் இருக்கு. அப்பாவுக்கு கடன் கொடுத்தாலே அதே தகுதி பார்த்து தான் கொடுப்பேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதையா. கட்டில் அளவுக்கு தான் காலம் நீட்டணுங்கிறது தமிழ் ஜனங்களோட பழமொழி இருக்கு. ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்றதில்லை. என்கிட்ட வர எல்லாருக்கும் சொல்றேன், கடன் வாங்குங்க, ஆனா தகுதிக்கு மீறி வாங்காதீங்கன்னு சொல்றேன். அதாயா உனக்கும் சொல்றது. 10 லட்சம் கடனுக்கு யோ நீ ஒருத்தி இல்லையா. சேட்டு, பழக்கத்துக்கு கொடுக்கறதா இருந்தா வேணும்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். 10 தான் வேணும்னா நீ ஒண்ணு பண்ணு, வீட்டு டாக்குமெண்ட் நிலப்பத்திரத்தை கொண்டு வந்து கொடு. அப்போ பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரியா? இப்போ ஆளை விடு. சேட்டு, நான் உங்ககிட்ட கரெக்டா கட்டிடுவேன் சேட்டு. எனக்கு வேற செலவு எதுவும் இல்ல. சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதுல ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன். ரிட்டையர்ட் ஆகும் போதும் கொஞ்சம் பணம் வரும். இல்லாத மாங்காவ ஏட போடாதய்யா. வீட்டு பத்திரத்தை கொண்டா பாக்குறேன். சேட்டு பாக்குறேன்னு மட்டும் சொல்லுங்க சேட்டு. வண்டி அடியா. நம்பிதான் இருக்கிறேன் சேட்டு. சேட்டு 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 நில்லுங்க சேட்டு. சேட்டு சேட்டு இப்படி ஒரு நாள் அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி. இந்த தலைவலிக்கு தான் நன்றி சொல்லணும். அஞ்சலி, இந்த போட்டோஸ்லாம் அப்லோட் பண்றதுக்கு ஒரு டேக்லைன் சொல்லலாம். இப்ப எதுக்கு அக்கில் அதெல்லாம் பண்ற? ஹேய், என்ன இப்படி கேட்ட? உனக்கு வேணா நான் சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ யார் தெரியுமா? மிஸ் சென்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? நான் சாதாரணமா போட்டோ போட்டேன்னு வையேன், எனக்கு ஜஸ்ட் 250 லைக்ஸ் தான் வரும். ஆனா நீ நானே இருக்க போட்டோ போட்டேன்னு வையேன், சும்மா 10K லைக்ஸ், 500 கமெண்ட்ஸ் வரும். நீ சோஷியல் மீடியா விட்டு வரவே மாட்டியா? டேய், எதுக்கு வரணும்? அங்கதானே ஃபன்னே இருக்கு. இந்த ஜெனரேஷன் கெத்து காமிக்கிறது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா தானே. இங்க பாரு அக்கில், இப்போ நாம இங்க 2 பேர் இருக்கோம். இது நமக்கான நேரம். இப்ப பேச வேண்டியது நம்மள பத்தி. ஆனா நீ என்ன பண்ற? போஸ்ட் போடணும், லைக் வரணும், கமெண்ட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல இந்த ஆட்டிடியூட விடுறியா? ஐயோ அஞ்சலி, உன்கிட்ட பேசணும்னா நான் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா எனக்கு உன் மேல லவ் வந்த நாள்ல இருந்தே நான் உன் கூட மானசீகமான வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொன்னா அதுவே அவ்வளவு கதை இருக்கு. ஐயோ, இந்த கொடுமையை கல்யாணம் வரைக்கும் தாங்கணுமா? Will you stop?
ஸ்டாப் இட். என்ன சஞ்சலி? எனக்கு ஒண்ணும் இல்ல அகில். உனக்கு தானே இப்ப தலைவலி. தலைவலியோட நீ இவ்ளோ பேசினா இன்னும் தான் தலைவலிக்கும். அப்புறம் நீ எடுத்துக்கிற டேப்லெட்டும் வேலை செய்யாது. டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். ஏய் அஞ்சலி, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? இன்னைக்கு தானே நம்ம மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருக்கோம். இங்க பாரு அகில், எனக்கும் உன் கூட பேசணும்னு ஆசைதான். ஆனா இப்ப நீ ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம். நீ ரெஸ்ட் எடு. ஏய் அஞ்சலி ப்ளீஸ் போகாத, கொஞ்ச நேரம் இரு. உன் கூட அப்படியே நிறைய பேசணும் போல இருக்கு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம். இந்த தனிமை அழகா இருக்கு. ஆனா இது நாம பேசுறதுக்கான நேரம் இல்ல. நான் எங்க போயிட போறேன்? இந்த வீட்டுக்கு தானே வர போறேன். உன் கூட தானே வாழ போறேன். உனக்கு புரியுதா அகில்? இப்ப நான் கிளம்புறேன். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நீ போறது பிடிக்கல, ஆனா உன்னை தடுக்கவும் விரும்பல. போயிட்டு வா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நைட்டு டெக்ஸ்ட் பண்றேன். பாய். வா. அம்மா, பாட்டி கிட்ட டூ விட்டுருந்தீங்களே, இப்ப பழம் விட்டுட்டீங்களா? அம்மா பொண்ணுக்கு இடையில டூவும் கிடையாது பழமும் கிடையாது. அம்மா, அம்மா நம்ம லக்கேஜ் எடுக்காம ஏன் வந்தோம்? அதுவா, உள்ள 2 தடி பசங்க இருப்பாங்க, அவனுங்களை எடுக்க சொல்லலாம். வா. பாட்டி. அறிவு. ஹாய் ஸ்ருதி, எப்படி இருக்க? வா ஸ்ருதி, நீ மட்டும்தான் வந்தியா? அவர் வரலையா? பிசினஸ் விஷயமா மலேசியா போயிருக்காரு. நீ போயிட்டு வா, கல்யாணத்துக்கு முடிஞ்சா நான் வரேன்னு சொன்னாரு. அப்படி இல்லனா அகிலனையும் பொண்ணையும் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. யாரது? உங்க பேத்தி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன பாக்கணும்னா நான் தான் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க கூட வந்து பாத்துருக்கலாம்ல. சாரி, நிஜமா சாரி. நான் வந்து பார்த்திருக்கணும். இனிமே மாசம் மாசம் உன்னை வந்து பாக்குறேன், சரியா? போய் தானே சொல்றீங்க? ஹேய். இல்லடா. அடியே தங்க வாயாடி. வாங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு நேத்தே தெரியும். அதான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கேன். நீங்க போய் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு காஃபி போட்டு தரேன். எப்படி இருக்க கண்ணம்மா? நல்லா இருக்கேன் நீ. பாரு ஸ்ருதி, நீ வந்தேன்னா வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்கு. நீ அடிக்கடி வரணுமா? கண்டிப்பாப்பா. ஏய் ஹலோ சிஸ்டர், வாட் a சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? டேய், நீ பேசாதடா. என்னமோ என் கல்யாணத்துக்கு நீ வான்னு கூப்பிட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், ஒரு 8 வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலல்ல? நல்லா கேளு ஸ்ருதி. அஞ்சலிக்கு விடிய விடிய சாட் பண்றான், விடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்றான். உனக்கு ஒரு கால் பண்றதுக்கு நேரம் இல்லையா? ஓ, பாரதி போட்டு கொடுக்காதடா. ஆமா ஸ்ருதி, இவனை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் இப்போ வேற்று கிரகவாசிகள். அவன் உலகத்துல அஞ்சலியை தவிர இப்ப யாருக்கும் இடம் இல்ல. இங்க பாருடா, ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என் நாத்தனார் பவரை காட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி போடு ஸ்ருதி, ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கோண்டா. யாழ்னி, அத்தை கூட வா, நான் பால் தரேன். போன தடவை அக்கன் தானே சொன்னீங்க, இப்ப என்ன அத்தை? இப்போ நான் அத்தையா மாறிட்டேன். ஓ, பாரதி மாமாவை கட்டிக்கிட்டீங்களா? ஆமா. அடேங்கப்பா,
உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே. பின்ன நான் யாரு? சௌந்தர்யா பேத்தி இல்ல. வா. சரி வா, அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம போய் பால் குடிக்கலாமா? வந்துடுற நீ. அம்மா எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். உன் தம்பி பொண்டாட்டி உன் ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருக்காளாமே, போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நல்லதுமா. அப்புறம் அகில், நினைச்ச மாதிரியே பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, எல்லாத்துக்கும் அண்ணனும் அண்ணியும் தான் காரணம். அதெல்லாம் இல்ல ஸ்ருதி. தலைவன் கையை கிழிச்சிட்டு ரத்த வெள்ளத்துல படுத்து கிடந்தான். அடைந்தால் அஞ்சலி அடையல் அக்னி கொஞ்சன போராட்டம் பண்ணி காதல ஜெயிச்சிருக்காரு. டேய், அப்படியெல்லாமாடா பண்ண? இவரு கையெடுத்துட்டு கிடந்ததை பார்த்ததே கண்ணம்மா தான். கண்ணம்மா அகிலனுக்கு அண்ணி மட்டும் இல்ல, மறு உயிர் தந்த மாமனுஷி. எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டுக்கு வந்தா வானு கூப்பிட ஒரு அண்ணியோ தம்பி பொண்டாட்டியோ இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது என்ன மாதிரி ஒரு ஆசைன்னா, அம்மா இல்லாத இடத்துல இன்னொருத்தி வரணுங்கிற எதிர்பார்ப்பு தான். இப்போ கண்ணம்மாவை பாக்குறப்போ அவ அந்த மாதிரி ஒரு அன்பான பொண்ணாதான் இருப்பான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி ப்ளீஸ், அம்மாவை பத்தி ரொம்ப யோசிக்காத. யோசிச்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்பா. ஸ்ருதி வா, போய் ஃப்ரெஷ்னா போயிட்டு வந்துடலாம். வா. ஆமா, உன் லக்கேஜ் எங்க? கார்ல இருக்கு. லக்கேஜ் எடுத்துட்டு வரல? அதுவா, வீட்ல 2 தடியங்கள இருப்பாங்க, அவங்க போய் எடுத்துட்டு வருவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஏய் வாலே, சரி, நான் ரூமுக்கு போறேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க. டேய் தடியனுங்களா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, போய் எடுத்துட்டு வாங்க. போட்டணும். சரி வா போலாம். வாங்க நாம போலாம். அம்மா, என்னம்மா தனியா இங்க நின்னு என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ என் மேல அள்ளி வீசின மண்ண நான் தொடச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் அத மறக்கலையாம்மா? சாரிம்மா, நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டெல்லாம் பேசல. அன்னைக்கு ஏதோ ஆத்திரப்பட்ட கோவத்துலதான். அகில கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட மாட்டேன்னு நினைச்சேம்மா. பட் யூர் கிரேட்மா. வெளியில கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உண்மையிலேயே உன்னுடைய மனசு ரொம்ப மென்மையான மனசுமா. போதும், மா, என்ன புகழ்ந்து பேசினா அந்த பேச்சை கொன்னும் நான் மயங்க மாட்டேன். உன் தம்பி பாரதி தான் உன்னை கூப்பிட்டே ஆகணும்னு சொன்னான். உங்க அப்பா அதுக்கு எஸ்எப் பாட்டு பாடினாரு. என்னால மறுக்க முடியல. சித்தி, சாரி சித்தி, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் வேணா அப்புறமா வரட்டா? இல்ல பரவாயில்ல, சொல்லு. நாங்க ஒன்னும் ரகசியம் பேசல. நீ ஏதோ சொல்ல வந்தல, அது என்னன்னு சொல்லு. இல்ல, இனிமே கல்யாண வேலையெல்லாம் டைட்டா இருக்கும், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கவான்னு மல்லிகா அக்கா கேட்டாங்க. எடுத்துக்க சொல்லு. அதான் ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி இருக்கால, எப்ப பார்த்தாலும் கூட்டி பெருக்கிட்டு இருக்கால, அவளை வச்சு சமாளிச்சுக்கோ. மல்லிகா போகும்போது அந்த புது வேலைக்காரி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போ சொல்லு. சித்தி, நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா இந்த பேச்சு நல்லா இல்ல. நான் வரேன். ஹலோ வரதன், நாளையில இருந்து எங்க வீட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு 2 பேருக்கு ஸ்டார் ஃபுட் ஹோட்டல்ல இருந்து 3 வேளைக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடுங்க.
ஓகே ஹோம் டெலிவரி தான், நம்ம வீட்டுக்கு தான். பில்ல கம்பெனி கணக்குல எழுதிக்கிங்க. சரி. என்ன பாக்குற? நான் கொஞ்சம் சுயமரியாதை அதிகம் உள்ளவ. புது வேலைக்காரி, எனக்கு பிடிக்காத வேலைக்காரி. அவ கையால நான் சாப்பிட மாட்டேன். நீயும் என் கூட சாப்பிடுறதுனா சாப்பிடு. பரவாயில்லம்மா, நீ பெரிய பிசினஸ் டைக்கூன், ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அந்த கொழுப்புக்கு தன்மானம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பேர் வர வச்சுப்பேன். அதே அளவுக்கு எங்களுக்கும் தன்மானம் இருக்கு. அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தம்பிங்களோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். கல்யாணம் வரைக்கும் நீ ஆடுற எல்லா ஆட்டத்துக்கும் இந்த சிரிப்பு தான் டிஃபென்ஸ் கேம். யாழுமா ப்ளீஸ்டா. யாழுமா அது முக்கியமான பென்ட்ரைவ் இது. எங்க என்ன யாழு, புரியுது யாழு, பாப்பா? யாழு, பாத்து. யாழு, இத்தனை பேர் சேர்ந்தாலும் என்ன யாழு பிடிக்க அது முக்கியமான முடியாது. பென்ட்ரைவ். அதை மட்டும் மாமாட்ட கொடுத்துரு. மாமா நீ என்ன சொன்னாலும் செய்வேன். அப்புறம் எனக்கு குதிரை விளையாட்டு விளையாடணும். குதிரை விளையாட்டா? குதிரையை அப்புறம் எங்க கொண்டு வர முடியும்? நீதான் குதிரை. நான் குதிரையா? பாப்பா ஆமா நீதான் பாப்பா குதிரை. பாப்பா பாப்பா ப்ளீஸ் டா ப்ளீஸ். என்ன துரத்திட்டு வா குதிரை. அப்பதான் இது பென்ட்ரைவ் டா யாழு. பாத்தியா? ஏய் பென்ட்ரைவ் 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 பென்ட்ரைவ். அட போ மாமா. என்ன குதிரை விளையாட்டு விளையாட விடாம பண்ணிட்டியே. சரி விடு, நம்ம வேணா குதிரை விளையாட்டு விளையாடலாமா? ஓகே, குதிரை வா ஓகே. நான் தான் குதிரை. ஓகே, டேய் அவன குதிரை விளையாட்டு விளையாட சொன்னா கழுதை விளையாட்டு விளையாண்டு இருக்க. அண்ணே நீங்க கூட கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா? போங்க நீ. அகில், நீ கஷ்டப்படாத, நான் விளையாடி காட்டுறேன். யாழினி பாப்பா, இப்ப நான் தான் குதிரையா? நீங்க என்ன அடக்குவீங்களா? ஆ? Come on, fast, fast. நீயும் தான் ஓட்டுனியே. கலகலக்கும் குதிரை, இது கருப்பு கருப்பு குதிரை, பளபளக்கும் குதிரை, இது பாட்டு பாடும் குதிரை. குதிரை மேல பாருங்க, அந்த குட்ட மனுஷி யாருங்க? பௌர்ணமியா இருந்த வீட்ல இப்போ இருட்டு கூச்சல் கேக்குது. ஏ பாரதி, வழக்கம் போல அம்மா ஸ்ருதியை டென்ஷன் பண்ணிட்டாங்க. நீதான் சமாதானப்படுத்தணும். ஸ்ருதி என்னாச்சு ஸ்ருதி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
என்னாச்சு ஸ்ருதி? ஸ்ருதி, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்னையும் கண்ணம்மாவையும் அசிங்கப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க.